உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாருக்குமே அவர் ஒய்ஃப் யாருன்னு தெரியல. நேத்து நமக்கு நடந்த அதே கோயில்ல தான் கல்யாணம் நடந்திருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத ஜனனி, சீக்கிரமாவே எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவாங்க. சரியா போச்சு. நாம நினைச்சது சரிதான். லவ் மேரேஜ் தான். சரி, நாம உண்மையை சொல்லிடலாம். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி வேண்டாமா, நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். எப்படியோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து உசுறு பொழைச்சு வந்துட்டீங்க. எல்லா திருஷ்டியும் அதோட போயிருச்சு. இனிமே நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. அம்மா, இல்ல நான் சொல்ல வந்தது என்ன? நீ எதுவும் பேசக்கூடாது. அதான் அந்த நர்ஸ் சொன்னாங்கல்ல, நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. பாரு, நீயும் எவ்வளவு டயர்டா இருக்க. அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வருதுன்னா என்ன சும்மாவா? நீ நல்லா ரெஸ்ட் எடு ஜனனி. மேடம், பிளட் கொடுத்ததுனால ரொம்ப டயர்டா இருப்பாங்க. குடிக்க ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுங்க. சரிம்மா. மாப்பிள்ள, நானே போய் வாங்கிட்டு வரேன். அம்மாடி, நான் போய் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். அம்மாடி, ஜனனி, இந்த மெதுவாம்மா, பாத்து 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 மெதுவா எந்திரி. பாத்து இந்த ஜூஸ் குடி. வேணாடா தங்கம், கையில தான் கட்டு இருக்குல்ல, உன்னால முடியாதுல்ல. அம்மா ஊட்டுறேன், குடி. பரவாயில்ல, பரவாயில்ல, குடி. பாத்து பாத்து மெதுவா குடிமா. நமக்கு ஒரு வேளை அம்மா இருந்திருந்தா இப்படிதான் நம்மள பாத்துருப்பாங்களோ. குடிமா. இந்த உன் தங்கச்சி தான் பேசுறான். சொல்லுடி. அக்கா, அண்ணனுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரா? கண் முழிக்கல, ஆனா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, இன்னும் எத்தனை நாள் ஆகுமாக்கா? அது தெரியலடி, இனிமேதான் செக் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரும்மா போன்ல? காவேரி தாமா. சிவாக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறா. கூட நான் பேசுறேன். என்னடி, என் புள்ள எப்படி இருக்கான்னு விசாரிக்க சொன்னாங்களாக்கும்? அம்மா, அதெல்லாம் யாரும் கேட்கலம்மா. நானதாம்மா போன் பண்ணேன். தெரியும்டி. அப்படியே அங்க எல்லார்கிட்டயும் என் மகன் நல்லா இருக்கான், அவன் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லு. என் மருமக வந்த நேரம் தான் சிவாவுக்கு இப்படி ஆச்சுன்னு உன் பாட்டி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் என் மருமக வந்த நேரம் அவ தாலி பாக்கியம் தான் என் மகனை இன்னைக்கு காப்பாத்தி கொடுத்திருக்குன்னு சொல்லு. இப்படி ஒரு மாமியார் இருப்பாங்களா என்ன? யார் இவங்க மருமகளோ? இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பாட்டி, அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து இல்லையா? இனிமே ஏதோ பயப்பட வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டாராம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.